இன்றைக்கி வந்து நம்மளோட பூத்திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே காலையில் வந்து காப்பு கட்டிட்டாங்க. இப்போ வந்து சாமி வரப்போகுது. ஸோ நாங்கள் அதை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து திருவிழா எப்படி இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து பூக்குழிலாம் இறங்குவாங்க. ஸோ எப்படி வந்து அங்கே போகுதுன்றதை நான் வந்து அங்கே காமிக்கிறேன். இன்றைக்குமே ஃபுல் வைபாக இருக்கும். இன்னையிலேருந்து ஒரு வாரம் திருவிழா. அண்ட் பார்ப்போம் இந்த இயர் எப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ண. சாப்பாடு சாப்பிட்டு போல, அதனால செருப்பும் போடல, குங்குமம் வைக்கல, பொட்டு மட்டும் வச்சுட்டு போறோம். இன்னும் சாப்பாடு சாப்பிடல. ஸோ இப்போ தானே 7 o'clock ஆகுது, வந்து தான் சாப்பிடணும். பாப்பா வந்து முன்னாடி இப்போ என்னடா பார்த்துட்டு வந்தீங்க? இப்போ அங்கே என்ன இருக்குது திருவிழாவில்? ராட்னோலாம் வந்துருச்சு. ஸோ ராட்னோலாம் போட்டிருக்காங்களாம்மா. ஸோ அதை வந்து பாப்பா வந்து பார்த்துட்டா, போயிட்டு தம்பியோட போய் பார்த்துட்டு வந்தா பைக்கில். ஸோ இப்போ அங்கே கூட்டு போகணுன்னு சொல்லியிருக்கா. சரி நம்மளுக்குமே வந்து இவளும் கேட்டுட்டா, சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பாய் திருவிழா பார்க்க வாங்க போகலாம். நாங்கள் கரெக்டாக வந்த உடனே வந்து கரகமும் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த இயர் வந்து கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கரகத்துக்கூடயே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரே செம்மையாக லைட்டிங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்கவே ஜேன்னு இருந்துச்சு. திருவிழாவே ஸ்டார்ட் ஆன ஒரு வைப் மோடு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவரெலாம் வந்து ரொம்ப சூப்பராக வாசிச்சுட்டு இருந்தார். அதையும் நாங்கள் நல்லா பார்த்து போகிற வழியில் ஜூஸு சர்பத்தெலாம் வாங்கி குடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் வாசலில் வந்து தீ எல்லாமே வந்து பரப்பி வச்சுருப்பாங்க. தீச்சட்டி, அதுக்கப்புறம் வந்து பால்கோடு எடுத்துகிட்டு வரவங்க எல்லோரும் வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ அக்னியில் வந்து போவாங்க. பூக்குழி இறங்கி கோவிலுக்குள்ளே வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்து வருஷம் வந்து இதை வந்து கடைபிடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. அங்கே இருக்க எல்லோரும் ஒரு பதட்டத்தோடு தான் இருந்திருப்பாங்க. எல்லோரும் வந்து எப்படியாச்சும் இதை தாண்டி வந்துடணும், அந்த மாதிரி ஒரு பதட்டமாகவே இருந்திருக்கும். சரியான கூட்டம், சொல்லவே முடியாத, இடித்து பிடிச்சி அங்கங்கன்னு தள்ளி அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து நீந்தி போகிறதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் வேறு அக்ஷுவை வச்சுக்கிட்டு எப்படியோ வந்து அங்கே சமாளிச்சிட்ருந்தேன். இந்த பையன் வந்து 21 தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த தடவை 2 தீச்சட்டி வந்து 21 தீச்சட்டி வந்து வந்துச்சு. ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து நிலையிலேருந்து வரும்போதே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்து ஆடி தீச்சட்டிலாம் ஆடி வந்தாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் முன்னாடி கரகத்தோடு வந்ததுனால. அப்படியே பாருங்கள், திருவிழா அன்னைக்கு பார்க்கலாம். 3 days later. முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் மான்பிறை, முத்தாரம் நீட்டும் மார்பிலேக்கம் தேக்கும் தாமரை வண்ண பூவின் வாசம் வந்த நேசம் பேசும் அவள் நான்.
எஸ், இட்ஸ் ஏ ஃபைனல் டே திருவிழா. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா கிளம்பிட்டோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. தேரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்த உடனே நம்மளுக்கு கண்ணில் தென்பட்டது ஐஸ்கிரீம் தான். பாப்பாவும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் சரி எதுக்கு வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க டைம் பார்த்திங்கனாலே ஒரு 10:30 இருக்கும் நைட்டு தான். இங்கே வந்து திருவிழா வைப் மூடில் இருக்கும். அப்படியே தங்கச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீமு, பாப்பாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்றுன்னு வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் வேணான்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை கலட்டி விட்டு நம்ம சாப்பிட்டாச்சு. இங்கே அவங்க மக வந்து சாமியை பார்க்கணுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சாமியை தலைக்கு மேலே தூக்கி காமிக்கிறார் அம்மா அவங்க அப்பா. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட செல்லப்பிள்ளை முருகனை மட்டும் கும்பிடாமல் வந்தா எப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். சரின்ட்டு அவரையும் போய் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே சுற்றி முற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேடிக்கை பார்த்தோம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லோரும் எப்படிலாம் திருவிழாவை என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்த கையோடு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம். ஒரு விஐபிக்கு தான் ஒரு முக்கியமான பொருள் வாங்க போனோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, என் பொண்ணுக்கு தான் கண்ணாடி வாங்க போனோம். தேடி பார்த்து கண்ணாடியாக வாங்கி 10 கண்ணாடி கிட்ட சேர்த்துட்டா. அதுக்குள்ளே எதுக்கு தான் அதை வாங்குறான்னு தெரியலை. அது என்னமோ எங்கள் வீட்டு பீரோ தான் டெய்லி அந்த கண்ணாடியை போட்டிருக்கு. அவள் வாரத்தில் ஒரு நாள் தான் போடுறா. அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படியே ராட்டினத்துக்கு போகலான்னு பார்த்தோம். அந்த ராட்டினம் சுற்றாத பார்த்தோன்னே நமக்கு பயமாயிருச்சு. சரி அட்லீஸ்ட் அவளாச்சும் இந்த காரில் போட்டோன்னு சொல்லி இந்த காரில் ஏற்றி விட்டாச்சு. மேடம்க்கு ஒரே சந்தோஷந்தேன். அவள் மூஞ்சி ஃபுல்லாக வெறும் பல்லாதே இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லலாம். அந்த காரில் ஏற்றி விட்டோன்னே உண்மையான காருன்னு நினச்சிட்டா போல். அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அவள் பாட்டுக்கு எங்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணால். எல்லாருக்குமே குழந்தையாக இருக்கிற பருவம் தான் சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோன்னு தெரியாமல் இருக்கிற பருவம்னு சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் பாப்பா என்ஜாய் பண்ணுற வரை என்ஜாய் பண்ணட்டும். அவளோட லைஃப்பை நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போவோம்னு சொல்லி நாங்களும் அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் 1-2 கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ எங்களோட திருவிழாவில் இந்த குட்டி கார் ரைடும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். Swing. இங்கே வரி மேடம், அங்கே வேறு ஒரு பாட்டிய காரை ஓட்டி மக டயர்டாக இருப்பான்னு சொல்லி அவளுக்கு என்ன சாப்பிட வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அவகிட்டே கேட்டா. அவள் என்னடானா எனக்கு பானிபூரி வேணும்னு கேட்டுட்டா. அவள் என்னமோ அது எல்லாத்தையும் சாப்பிடலாம் போகிறதில்ல. அந்த ரவுண்டாக இருக்க பூரியை மட்டும் உடச்சி கீழே போடுவாள். அதுக்காக கேட்டான்னு சொல்லி ஒரு 2 பிளேட் வாங்கிட்டோம். சரி அப்படியே நம்மளும் சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லிட்டு நானும் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதை வச்சுக்கிறது கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட்கிட்டே கொடுத்தாச்சு. அவர் ஒரு பக்கம் அதை பிடிச்சிக்கிட்டாரு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவரையும் வேலை வாங்கியாச்சு. அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கிதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நம்மளாம் சின்ன பிள்ளைகள் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணோமோ அதெல்லாம் அவளுக்கும் செஞ்சு பார்க்கணுன்ட்டு அவளுக்கு அச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணோம். இந்த மீனை பாருங்களேன், வித்தியாசமாக இருந்துச்சு, பேப்பர் மீன். அதுக்கப்புறம் மேடம்க்கு அச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அழகாக குட்டியாக இருந்துச்சு. அவள் வச்சுக்கிற ஃபஸ்ட்டு அச்சு இது. ஸோ இது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ரொம்ப மெமரியாக இருக்கும். அவள் பார்த்துட்டு நினச்சிப்பா நம்மளுக்கும் நம்ம அப்பா அம்மா அச்சுலாம் வச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசுவோம். அண்ட் இப்போ அழகாகவே இருந்துச்சு. அவள் கைக்கு ஃபுல்லாக பாருங்கள்.
eventually. அப்படி என்ன பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோபஸ்து போனா சார் நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல 2250 குடும்பம் இருக்கு திருவிழா 10 நாள் நடக்கும் உலகத்துல எந்த முழுமுடுக்கில் இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்துல சாமி ஊரை சுத்தி வலம் வரும் இந்த திருவிழா 10 நாள் நடக்கும் தினமும் கரகாட்டம் படம் பாட்டு கச்சேரி வில்லு பாட்டு வள்ளி திருமணம் வச்சு கலக்குவாங்க பாட்டே போடுறா அவ்வளோதாங்க. இப்படி தான் எங்களோட பூத்திருவிழா வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு? நீங்கள் சிவகங்கையாக இருந்தால் கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.